யாரா அவன் பாக்குறீங்களா? நண்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டை பத்தி. நான் ஏன்டா ஃபெயிலியர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது நான் எதுக்கு கேட்க சொன்னது புரியும். யாரா இந்த கேரக்டர் தானே யோசிக்கிறீங்க. இந்த கேரக்டரை பற்றி ஒரு சின்ன ஒரு குறும்படம். ஐயோ, இன்னைக்கு ரிசல்ட் டேவா? 49 50. ஐயோ, நான் வேற எழுதுன லட்சணத்துக்கு எனக்கு பாஸ் ஆகனே நம்பிக்கை வர மாட்டேங்குது. கடவுளே எனக்கு காப்பாத்து. எல்லாம் குரூப்ல ஒரு மார்க் போடுறானுங்களே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆஹா, சரி பார்க்கலாமா? ஐயோ, வேணாம் 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 வேணாம். ஐயோ, பார்க்காம இருக்க முடியாது. வீட்டிலேருந்து வேற வந்து கேட்பாங்களே. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் சோதனை கொடுக்குற? இவன் ஒரு மாதிரி இருக்கான். ஏன் மச்சி சோகமா இருக்கா? ஒன்றும் இல்லடா, 12th ரிசல்ட் இருக்கு. அதுக்கேண்டா ஒரு மாதிரி இருக்கா? பாஸ் ஆயிருக்க மாட்டேன்னு தோணுதுடா. அது எப்படி பார்க்காம சொல்ல? பூதேவி எழுத நானு. ஐயோ, அசிங்கமா போச்சு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சரி, விட்றா மச்சான், நீ பாரு, நான் வரேன். அதான் கேட்டான், அவன் பாட்டுக்கு போறான். எவ்வளோ வழியே சொல்லுங்கடா. இது என்னடா நோட்டிஃபிகேஷனு? இதே இவனுங்க 2 பேர் பாஸா? எப்படி இவனுங்க என்னோட கம்மியாக தானே படிப்பானுங்க, இவனுக்கு எப்படி பாஸ் ஆனானுங்க? அச்சோ, புரியலையே. ஓகே ஓகே, கொள்ளாரு. இவனுக்கு பாஸ் ஆகிட்டேங்களா? கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆயிடுவோம். ஐயோ, இரு, நோட்டிஃபிகேஷன் இருக்கு, பார்க்கலாம். ஐயோ, என்னடா வீட்டில் சொல்லிட்டியா? இல்லைடா, பயமா இருக்கு. ஆமா, எத்தனை சப்ஜெக்ட் போச்சு? தமிழில் 1 தான்டா. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழே வரலங்கிற. ஓக்களி, அவனுக்கு வந்தால் தான்டா தெரியும். சரி விடு, டென்ஷன் ஆகாத விடு. அல்லப்பா. டேய், ஒரு சப்ஜெக்ட்ல தானே போச்சு. ஐயா முடிச்சிட்டாங்க போட்டுருக்கிறேன். அம்மா இப்பதான் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை நான் கிளியர் பண்ணிக்கலாம். நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா? சரிப்பா. வேலையை பாரு. ஆறா அப்பா தான்டா. ஒரு சப்ஜெக்டில் தானே போச்சு, வீடு பார்த்துக்கலாம். சரி விட, அப்பா தான் சொல்லிட்டார்ல, விட அட்டம் எழுதிக்கலாம். 11th வேற 3 அரியர் இருக்குடா. 11th 3 அரியரா? எக்ஸாமுக்கு வீட்டில் உட்காந்து படிக்காம வீட்டுக்கிட்ட யாரை பார்த்துட்டு இருந்த? இதெல்லாம் பெரிய தலைவலிடா. யார் மேலே தப்பு சொல்கிறதுனே தெரில. என்ன பண்ண போகிறோன்னு புரியல. நாளைக்கு வேறு அந்த மார்க் ஷீட் வந்து வாங்கணுமா. இப்போ நான் யாரை கூட்டிகிட்டு போகிறேன்னே தெரில. யாரை கூப்பிட்டு போகிறதே தெரிலையா? ஐயோ, நம்ம வேற ஆள் கூப்பிட்டோம்னா நாளைக்கு வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். எவ்வளோ திடீர்னு இப்படி சொல்கிறோம். சரி கூட போவோம். சரி விட்றா மச்சான், நான் வரேன். சுபா சாமி, வீட்டில் சொல்லிட்டாரா? அது ஏன்டா கேக்குற? நேச்சே சொல்லி நடந்துச்சு பாரு பிரச்சனை. பிரச்சனை முடிச்சுட்டு சரி போய் டிப்ளமோ அப்படின்னாரு. சரி, அந்த காலேஜ்ல போயிட்டு குரூப் அதை கேட்டேன். பேங்க் கேட்ட குரூப் இல்ல, ஒருத்தன் வந்து போன மாதிரி சார் இந்த மாதிரி மீடியா கிளிக் எடுக்கலான்னு இருக்கேன். மீடியா உட்பாங்க இல்லப்பா, ஆர்டிஃபிஷியல் எத்திரியா, அதான் ஃபியூச்சர். உனக்கு அதான் கரெக்டா இருக்கும். ஆர்கிடெக்சர் மட்டும் உனக்கு பெஸ்ட். உனக்கு ஆர்கிடெக்சர் லைஃப் இப்பதான் எல்லாம் ஆர்கிடெக்சர் தான் முடியும். உனக்கு அதான் பெஸ்ட் ஃபியூச்சரே அதான். எத்துக்கிறியா? என்ன சரியா? ஆர்கிடெக்சர் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, எங்க வீட்டுல நான் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க, பேசி கேட்டாங்க, நீ ஆர்கிடெக்சர் தான் படிக்கிற அது சேர்த்து விட்டாங்க. ஃபைனலா பாத்தியா, நான் ஸ்கூல்ல நான் படிக்கணும்னு நினைச்சது படிக்க முடியல பேசாம. இப்ப நான் வந்துட்டு மீடியா குரூப் படிக்க முடியும்னு நினைச்சா படிக்க முடியும். என்ன வந்து எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. பாக்கலாம். சொல்ல படிக்குது. இப்படியே 2 வருஷம் ஓட்டிவிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. காலேஜ் முடிச்சுட்டு டைம் வேறு 12 ஆக போகுது. சரி, எதோ எடுத்து வச்சு கிறுக்கும் சும்மா உட்காந்துக்கிறதுக்கு. மென்டல் பீஸாச்சும் ஆகும். வெறுப்பாக இருக்குது. 2 வருஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்ட்டு ஒப்பிடிச்சு பசங்கிட்ட திட்டு வாங்கினது தான் மிச்சம். கடவுளே. டே நவீன். என்னடா? சார் கூப்பிட்டாரு. எதுக்குடா? குரூப்ல காம்படிஷன் விஷயமா போஸ்ட் பண்ணியிருந்தாருல, அது விஷயமா பேசணும். நானும் வரல, நீ போடா. வந்து சார்கிட்ட பேசிக்கோடா. அவன் வரேன் போ.
சார் கூப்பிட்டாரா இல்லை இவனே வாலண்டியராக போய் என்னை மாட்டி விட்டானா? போய் பார்ப்போம். சார் கூட தான் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேகா மீன் சார் கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஆமா நவீன், கூப்பிட்டுருந்தேன். இந்த சிம்போசியம் பத்தி சொல்லியிருந்தேன், என்னாச்சு? இப்போதைக்கு வேணாம் சார். ஏன் வேணாம்? இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை சார். 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நீ வேணாம்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கம்மிங் 26 வந்து அந்த காலேஜ் சிம்போசியம் நடத்துறாங்க. ஐ நோ நீ ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணுவோன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். உன்னோட டீம் மெம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துற வேலைக்கு பாரு. எடுக்கிறது மட்டும் பத்தாது, கண்டிப்பா ப்ரைஸ் வின் பண்ணியா, சரியா? நாங்க சொன்னா நீ கேட்டுதான் ஆகும். பாலிடிக்ஸும் வயலன்ஸ் இல்லாமல் எடுக்கணுமா? ஐயோ, இது ரெண்டுமே இல்லை நம்மளுக்கு வராது. என்ன பண்ணுறது? ஐயோ, பார்த்துக்கலாம். தி ஃபைனல் ஸ்டோரி கன்க்ளூஷன் வாஸ், நண்பா சிம்பிள் தான், எவன் சொல்கிறது கேட்காத. நல்லதே செய், நல்லா இரு, சந்தோஷமா இரு. அதே மாதிரி டைம் எக்காலத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணிவிடாது. ஒன்ஸ் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வராது. உயிர் மாதிரி தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அப்போ தான் கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்பப்போ கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோ, மறுபடியும் தான் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாத. ஒன்ஸ் நீ நம்பிக்கை இழந்துட்டினா நீ ஒன்னையே இழந்ததுக்கு சமம்.